சாம்சரஸ் சேனல் ஆர்ஆர்பி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கக்கூடிய ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வித்தியாசமானதை கண்டறிக. ஆப்ஷன் வந்து ரைன், நைல், அமேசான், பாலக்கீரை. ஆன்சர் பாலக்கீரை. நெக்ஸ்ட்டு தயிர், பால், எண்ணெய், அடுத்தது என்ன ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பேப்பர், தேங்காய், சுடர், விளக்கு. இப்போ பால்லேருந்து நம்மளுக்கு தயிர் கிடைக்குது, அப்போது எண்ணெய் அப்படின்னா தேங்காயிலேருந்து எண்ணெய் கிடைக்கும். இப்போ ஆன்சர் தேங்காய். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் வித்தியாசமானதை கண்டறிகன்னு சொல்லியிருக்கிறாங்க. 729, 125, 216, 625ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாமே க்யூப் ரூட்ஸாக இருக்குது, இது மட்டும் ஸ்கொயராக இருக்குது. 25 ஸ்கொயர். அப்போ இதெல்லாமே க்யூப் ரூட்ஸு, இது மட்டும் ஸ்கொயர் ரூட். இது 9 க்யூப், இது வந்து 5 க்யூப் 125, 6 க்யூப் 216. இப்போ 25ஓட ஸ்கொயர் டேர்ம் தான் 625. அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த எண்ணை கண்டறிகன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 1, 4, 10, 19, 31, 46. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 3, 10க்கு 4க்கும் டிஃப்ரென்ஸ் 6, 10க்கும் 19க்கும் 9, 19க்கும் 31க்கும் 12, 31க்கும் 46க்கும் டிஃப்ரென்ஸ் 15. இது எல்லாமே பார்த்தோம்னா 3 மடங்காக வருதா? 3, 6, 9, 12, 15. அப்போ நெக்ஸ்ட் என்னவா வரும்? 18ஆக வரும். இப்போ 46ஓட 18 ப்ளஸ் பண்ணோம்னா அதுதான் நம்ம ஆன்சர். ஆன்சர் 64. அடுத்தது அடுத்த எண்ணை கண்டறிக. 17, 23, 19, 25, 21, 27. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பக்கத்து நம்பரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா இது வேறு மாதிரி வருது. அதனால் அடுத்த நம்பரோட பார்த்தோம்னா 17, 19 டிஃப்ரென்ஸ் 2, 19, 21 டிஃப்ரென்ஸ் 2, 21. அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னா இங்கே எல்லாமே 2 2 டிஃப்ரெண்ட் வரும்போது அதை ப்ளஸ் பண்ணோம்னா அதோட ஆன்சர் 21 + 2 ஆன்சர் 23. அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது வித்தியாசமானதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய வேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான வேர்டு சொல்லணும். இப்போ இதில் வந்து ட்ரெயின், இது வந்து ட்ரக், இது வந்து ரோட், இது வந்து ட்ராம். அப்போ இதில் எல்லாமே ட்ரெயின், ட்ரக், ட்ராம் இதெல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ். இந்த ரோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, அப்போ ரோடு தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கோட் லாங்குவேஜ். ஃப்ளூயண்ட்டை இந்த வேர்டை எழுதுகிறாங்க அப்படின்னா ஏன்னா எழுதினால் இந்த வேர்டை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃப்ளூயண்ட் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வேர்டு ஈஸியாக இருக்கும். இப்போ எஃப் இங்கே இருக்குது, எஃப்க்கு பதிலாக இங்கே என்ன டி போட்டிருக்கிறாங்க. எஃப் இதுக்கு முன்னாடி டேர்ம் டி, மைனஸ் முன்னாடி மைனஸ் ஒரு லெட்டர் முன்னாடி டி. நெக்ஸ்ட்டு எல், எல்லுக்கு என் போட்டிருக்கிறாங்க, இங்கே எல் இருக்குது. எல்லுக்கு ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் என், இப்போது +1 ஒரு லெட்டருக்கு அடுத்தது ஏ, ஏக்கு ஒய் போட்டிருக்கிறாங்க. ஏக்கு முன்னாடி ஒரு லெட்டர், முன்னாடிங்கும் போது இசட்டு, இசட்டுக்கு முன்னாடி ஒய், ஒரு லெட்டர் இசட் விட்டுட்டு ஒய், அப்போ -1னா ஒய். அதே மாதிரி அடுத்தது யூ, யூக்கு வந்து டபிள்யூ போட்டிருக்கிறாங்க, யூ இங்கே இருக்குது. இப்போ அடுத்தது +1, அப்போ ஒரு லெட்டர் விட்டுட்டு டபிள்யூனா ப்ளஸ் ஒரு லெட்டர் விட்டு அடுத்தது என், எண்ணுக்கு வந்து எல் கொடுத்துருக்கு, என் இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி லெட்டர் -1 எல். அப்போ இங்கே எல்லாமே -1 +1 -1 +1 இப்படி ஆல்டர்னேட்டிவாக வருது. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்மளுக்கு எடுத்தோடனே -1 வருதா, அதே மாதிரி டபிள்யூலையும் -1. இப்போ டபிள்யூ இங்கே இருக்குது, மைனஸ்னால் முன்னாடி. இப்போ ஒரு லெட்ரு விட்டுட்டு முன்னாடி யூ, ஃபஸ்ட்டு யூ போட்டோம். நம்ம ஆப்ஷனில் யூ இருந்துச்சு, அது யூ மட்டும்தான் ஆன்சராக இருந்துச்சுன்னா நம்ம அதையே டிக் பண்ணிக்கலாம். இப்போ யூலேயே 2 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இப்போ மைனஸ் போட்டு அடுத்தது ப்ளஸ். ஏக்கு ப்ளஸ் என்னது ஏ, ஒரு லெட்டர் விட்டுட்டு +1, அடுத்தது சி, அப்போது யூசி. இப்போ யூசிங்கிறது நம்ம ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது, இது ஒன்று தான் இருக்குது. அப்போ ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். க்ளவுட் அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்னா ரைனி அப்படிங்கிறத எப்படி எழுதலான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு க்ளவுடுங்கிறத எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டோன்னா ரைனிங்கிறத எழுதிடலாம். இப்போ சிங்கிறதுக்கு எஃப் கொடுத்துருக்குறாங்க, சி லெட்டருக்கு எஃப், சி இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. அப்போ 2 லெட்டர் தள்ளி டிஇ தள்ளி எஃப். நெக்ஸ்ட்டு இங்கே எல் இருக்குது, எல்லுக்கு ஓ கொடுத்துருக்குறாங்க. அப்போ எல் எம்என் தள்ளி ஓ, அப்போ 2 லெட்டர் தள்ளி அடுத்த எழுத்து எழுதுகிறாங்க. அடுத்தது ஓ, ஓனா பிக்யூ தள்ளி ஆர் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஸோ 2 லெட்டர் தள்ளி இந்த வேர்டுக்கு எடுத்தோம்னா ஆன்சர் கரெக்ட். இப்போ ஆர் கொடுத்துருக்கு, ஆருக்கு 2 லெட்டர் தள்ளி என்ன வரும், எஸ்டி விட்டுட்டு அடுத்தது யூ போட்டுக்கணும். அடுத்தது
ஏக்கு 2 லெட்டர் தள்ளி அப்படின்னா ஏ இங்கே இருக்குது, பிசி விட்டுட்டு அடுத்தது டி. இந்த ஆப்ஷனில் இந்த 2 மட்டும் இருந்துச்சுனாவே அதுதான் நம்ம ஆன்சர். இங்கே தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து UDLQB. ஏன்னா நீங்கள் ஒய் கூட செக் பண்ணிக்கோங்க. ஒய் அது 2 லெட்டர் தள்ளி அப்படின்னா ஒய்க்கு இசட்டு அடுத்த லெட்ரு இங்கே வந்துடும் ஏ, அது தள்ளினா பி. ஆன்சர் பி. நீங்கள் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் 2 லெட்டரும் லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் வேறுபட்டதை கண்டுபிடின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறுநீரகம், இதயம், கண், நுரையீரல். இப்போ சிறுநீரகம் 2 இருக்கும், இதயம் 1 தான் இருக்கும், கண் 2 இருக்கும், நுரையீரல் 2 இருக்கும். அப்போ எல்லாமே 2 இருக்குது, இதயம் மட்டும்தான் 1 அப்படிங்கும்போது நம்மளோட ஆன்சர் இதயம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தீபக் ஒரு நபரை சுட்டி காட்டி அவருடைய ஒரே சகோதரர் என்னுடைய மகளின் தந்தைக்கு தந்தை என்று கூறினார் எனில் அந்த நபர் தீபக்கிற்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது தீபக் இருக்கிறாரு, அவங்க ஒரு நபரை சுட்டி காட்டுறாரு. ஒரு நபரை சுட்டி காட்டி அந்த நபரோட ஒரே சகோதரர் வந்து என்னுடைய மகளின் தந்தைக்கு, மகளின்னா இவருக்கு, அவர் வந்து தந்தைன்னு சொல்கிறாரு. அதாவது இவருக்கு வந்து இவர் தந்தைன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ இவரோட அண்ணனோ தம்பியோ, சகோதரன்னா அண்ணனாகவும் இருக்கலாம் தம்பியாகவும் இருக்கலாம். அவர் வந்து இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இவர் அப்பாவாக இருக்கிறாரு அப்படின்னா இவர் சித்தப்பாவாக இருக்கலாம், இல்லைன்னா பெரியப்பாவாக இருக்கலாம். அப்போ அவரும் அப்பா முறை தான் வேணும். அப்போ ஆன்சர் வந்து தந்தை தான். இப்போ ஆன்சர் தந்தை. தீபக் வந்து ஒருத்தரை காட்டுறாரு, அவருடைய அண்ணனோ தம்பியோ என்னோட பொண்ணோட அப்பாவுக்கு, அதாவது இவருக்கு அப்பான்னு சொல்கிறாரு. அப்போ அப்பாவோட அண்ணனோ தம்பியோ இவருக்கு என்ன வரும்? சித்தப்பா இல்லைன்னா பெரியப்பா வரும். அப்போ அவரும் தந்தை தான். அடுத்தது உணவு, பசி. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பசியாக இருக்கும்போது நம்மளுக்கு உணவு தேவைப்படும். அதே இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சிந்தனை, அரசியல், நீர், நதி, ஓய்வு, சோர்வு, மது, போதை. இப்போ சோர்வாக இருக்கும்போது நம்மளுக்கு ஓய்வு தேவைப்படும், போதைக்கு மது வேணும், அதுவும் தவறு. சிந்தனைக்கு அரசியல், சோர்வாக இருக்கும்போது பசி, உணவு வேணும், சோர்வாக இருக்கும்போது ஓய்வு வேணும். அப்போது இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு குறியீட்டு முறையில் 1 5 7 8 9 என்ற எண் இந்த மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்னா 2 3 4 6 என்ற எண் இந்த மாதிரி எழுதுகிறாங்க எனில் 2 3 5 4 9 என்ற எண் எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த லெட்டருக்கு என்னென்னு எடுத்து பார்த்துக்கலாம். 15 7 8 9 அதுக்கு வந்து எக்ஸ் டி இசட் ஏ எல்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து 2 3 4 6 என்பி எஸ்யூ இந்த 2 கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட என்ன லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது ரொம்ப ஈஸி. 2க்கு நேராக என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படி எழுதிடுங்க என். அடுத்தது 3க்கு நேராக பி, அடுத்தது 5க்கு நேராக டி, அடுத்தது 4க்கு நேராக எஸ், 9க்கு நேராக எல். இப்போ என்பி டிஎஸ்எல் ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 2 9 28 65. நெக்ஸ்ட் என்னென்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்யூப் டேர்ம்ஸ் மாதிரியே இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 0 க்யூப் + 1 = 1. அடுத்தது 1 க்யூப் + 1 = 2. 1 க்யூப் பண்ணால் 1 இதை வரும் +2. அடுத்தது 2 க்யூப் + 1னா 2 க்யூப் 8 ஆயிரும். 8 + 1 9. அதே மாதிரி 3 க்யூப் + 1 அப்படின்னா 3 க்யூப் எவ்வளோ ஆகும்? 9 3 27. 27ஓட 1 கூட்டும்போது 28 ஆயிரும். அதே மாதிரி 4 க்யூப் + 1னா 4 க்யூப் 16 நாள் 64 + 1 65 ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 5 க்யூப் + 1ங்கும்போது 5 5 25 25 1 அப்படிங்கும்போது 126. 126 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி டேர்ம் நம்ம பார்த்தாவே க்யூப் டேர்ம்ஸ் மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட +1 சேர்த்து வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து நீங்கள் சீக்கிரமாக போஸ்டிங் வாங்க. என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.